வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். 1920லேருந்து இப்போ 2024 வரைக்கும். அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து சொல்றேன். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது நம்ம புக்லயே இருக்கிறது தான். ஸோ ஓகே. இத வந்து எப்படி நம்ம படிச்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிற மாரி இருக்கும். அது மறக்காம எப்படி படிக்கணும்? இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதான் நான் சொல்லப் போறேன். சரி ஓகே. இது நம்ம 10த் புக்லயே இருக்கு. அத உங்களுக்கு இங்க வியூ பண்றேன். பாருங்க. சோ இத எப்படி படிக்க நான் சொல்றேன். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆ இது அடுத்து நான் வந்து இன்னொரு வீடியோட வந்து உங்கள பார்க்குறேன். சோ இப்ப இத பார்க்கலாம் வாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு. நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். நார்த் அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லா படிச்சிருப்போம். இந்தியா ஃபுல்லா என்னென்ன மவுண்டைன் இருக்கு. இமாலயாலருந்து ஆரவல்லியா இருக்கட்டும், அதே போல கஞ்சன்ஜுங்காவா இருக்கட்டும், மவுண்ட் கேட்டுவா இருக்கட்டும், மவுண்ட் அபுவா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. அப்ப இது எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அதே போல மவுண்டைன்ஸ் இருக்கு. இது நம்ம புக்ல குடுத்தது தான். அந்த மவுண்டைன் வந்து எங்க எந்த ஸ்டேட்ல இருக்கு? அதுதான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல என்ன மவுண்டைன் இருக்கு பாருங்களேன். மருதமலை, வெள்ளையகிரி, ஆனைமலை. இது எப்படி நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது? அப்ப கோயம்புத்தூர்ல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட்கட்லாம் தேவையில்ல. கோயம்புத்தூர்ல என்ன கோயில் ஃபேமஸ்? முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர்ல என்ன இருக்கு? முருகன் கோயில் இருக்கு. அது என்ன கோயில்னா மருதமலை. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான். இத நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. கோயம்புத்தூர், மருதமலை. இப்ப மருதமலைக்கு முருகன் கோயிலுக்கு என்னைக்கு போணும்னா, வெள்ளிக்கிழமை போணுமா. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை போனா யானைய பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை போனா யானைய பார்க்கலாம். இப்ப கோயம்புத்தூர், மருதமலை ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. என்ன கிழமை போ சொன்னேன்? வெள்ளிக்கிழமை. அதான் வெள்ளைகிரி. வெள்ளைகிரி. அப்போ வெள்ளிகிரிம்பாங்க. வெள்ளி வந்துருச்சா? வெள்ளி, வெள்ளியங்கிரி. அப்போ வெள்ளியங்கிரி வந்து இருக்கு. வெள்ளி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா வெள்ளியங்கிரி நீங்க எழுதிறலாம். யானைய பார்க்கலாம். அப்ப யானை, ஆனைமலை. என்னது? யானைமலை. அப்போ இது நமக்கு ஓவர். புரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல உள்ள மருதமலை கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போனோம்னா யானை பார்க்கலாம். அப்ப கோயம்புத்தூர், மருதமலை, வெள்ளையங்கிரி, அடுத்து ஆனைமலை. ஓகே. இங்க பாருங்க. தர்மபுரி. தர்மபுரியில பாருங்களேன். தீர்த்தனாமலை, சிட்டேனி, பத்தல் மலை. இது எப்படி வச்சுக்கலாம்? ஒருத்தன் பூரிக்காக வெயிட் பண்றான். ஒருத்தன் எதுக்காக வெயிட் பண்றான்? பூரிக்காக வெயிட் பண்றான். பூரி வந்து தீர்ந்து போச்சு. பூரி தீர்ந்து போச்சு. சட்டுன்னு பூரி தீர்ந்து போச்சே. டக்குன்னு யோசிச்சு சட்டுன்னு அது சிட்டுன்னு சமைச்சுக்கோங்க. சிட்டுன்னு யோசிச்சு வத்தல் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். சிட்டுன்னு யோசிச்சு என்ன பண்றான்? வத்தல் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ தர்மபுரி. அப்ப தர்மன்னு ஒரு பையன் பூரி சொல்றான். ஆனா பூரி என்ன ஆச்சு? தீர்ந்து போச்சு. அப்ப தீர்த்தன மலை. சிட்டுன்னு அப்ப சிட்டினி முடிஞ்சா வத்தல் வாங்கினா அப்ப வத்தல் மலை. அப்ப தீர்ந்து போறதுனால சிட்டுன்னு யோசிச்சு என்ன வாங்கிட்டான்? வத்தல் வாங்கிட்டான். யாரு? தர்ம என்னது கேட்டான்? பூரி கேட்டான். அவ்வளவுதான். தர்ம பூரி கேட்டான். தீர்ந்து போச்சு. சிட்டுன்னு வத்தல் வாங்கிட்டான். அப்ப தர்மபுரி, சீத்தனமலை, சிட்டனி, வத்தல் மலை. ஓகே. நம்ம மத்தெல்லாம் நம்ம அதிகம் கேள்விப்பட்டது எல்லாமே நீங்க ஷார்ட்கட்லாம் தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க படிச்சிடலாம். திண்டுக்கல். திண்டுக்கல் நமக்கு என்ன தெரியும்? திண்டுக்கல்ல முருகன் கோயில் இருக்கு. பழனி மலை. அது இல்லாம நீங்க கொடைக்கானல் எழுதலாம். கொடைக்கானல் அங்க தானே இருக்கு. அப்போ நீங்க பழனி மலை ஓகே தான். கொடைக்கானல் ஓகே தான். எல்லாமே திண்டுக்கல்ல இருக்கு. சோ ஓகே. அடுத்து பாருங்க. ஈரோடு. இத நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது எங்க படிச்சிருப்பீங்கன்னா, யூனிட் 8 சொல்லுவோம். யூனிட் 8. அதுல பாளையக்கார் சிஸ்டம் ஒண்ணு இருக்கும். பாளையக்கார்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம 10th புக்ல 6th லெசன்ல இருக்கும். 10th புக்ல 6th லெசன்ல தீர சின்னமலையில அவர் சொல்ற டயலாக் தான். இங்க சிவமலை இருக்கு, சென்னிமலை இருக்கு, நடுவுல தீர சின்னமலை இருக்கேன். அப்படி போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் பிறந்த ஊர் ஈரோடு தான். அப்ப ஈரோடுல தான் 2 மலையுமே இருக்கு. சென்னிமலை இருக்கு, சிவமலை இருக்கு. ஓகேவா? அப்ப சென்னிமலை, சிவமலை எல்லாமே எங்க இருக்கு? ஈரோடுல இருக்கு. நீங்க இந்த லெசன் படிச்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்போ சென்னிமலை, சிவமலை எல்லாமே எங்க இருக்கு? ஈரோடுல தான் இருக்கு. ஓகே. திருப்பூருங்க. ஏலகிரி. திருப்பூர்ல அதிகமா ஏல விடுவாங்க. அப்ப திருப்பூர்ல அதிகமா ஏல விடுவாங்க. அப்ப திருப்பூர் வந்து ஏலகிரி. ஃபர்ஸ்ட் இது போய் அடுத்து தென்காசி. நமக்கு தென்காசினாவே தெரியும். குற்றாலம் தெரியும். தென்காசி, குற்றாலம் அது என்ன மலை? பொதிகை மலை தான். பொதிகை ஹில்ஸ். அப்ப தென்காசி. தென்காசி குடுக்கல அப்படின்னா நீங்க திருநெல்வேலி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப பிரிச்சுட்டாங்கல்ல. அப்ப நீங்க தென்காசி தான் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தென்காசின்னா என்னது? குற்றாலம் என்ன ஹில்ஸ் இருக்கு? அது பொதிகை ஹில்ஸ் சொல்லுவாங்க. இல்ல அகத்தி ஹில்ஸ்னாலும் ஓகே தான்.
வேலூர். வேலூர் பாருங்க. இது வேலூர் வந்து ஜவ்வாது, ரத்தனமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, வேலு. நம்ம அதிகமா கேள்விப்பட்டுறோம். வேல். வேல வந்து ஜவ்வுன்னு எடுத்து குத்திட்டாங்க. ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. வேல ஜவ்வுன்னு குத்திட்டான். உடனே ரத்தம் வருது. அப்ப வேலு, வேலூரு. ஜவ்வுனா ஜவ்வாது ஹில்ஸ். குத்திட்டால என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு. அப்ப ரத்தனமலை. அப்ப வேல ஜவ்வுன்னு குத்தா ரத்தம் வருது. அப்ப வேலுனா வேலூரு, ஜவ்வுனா ஜவ்வாது, ரத்தம் வருதா அப்ப ரத்தனமலை. ரத்தன ஹில்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நாமக்கல். நாமக்கல் வந்து கொல்லிமலை நமக்கு தெரிஞ்சது தான். நீங்க டைரக்ட்டா எழுதிறலாம். சேலம். இது வந்து கதைக்கு தான் சொல்றேன். ஆ நான் உடனே சேலங்காரன் வந்து சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இது சும்மா கதைக்கு தான். சேலத்துல உள்ளவங்கள சேர்ந்தீங்கன்னா சேலத்துல உள்ளவங்கள சேர்ந்தீங்கன்னா, சேர்வராயன், சேர்வராயன். காஞ்சு போயிருவீங்க. சுண்ணாம்பு ஆக்கிருவாய்ங்க. நம்ம சேலக்காரர்ட்ட சேர்ந்தீங்கன்னா, காஞ்சு போயிருவீங்க. உங்கள சாக்குனா சுண்ணாம்புன்னு அர்த்தம். அப்ப சாக் பவுடர் மாரி ஆக்கிருவாங்க. அப்ப சேலம், சேர்வாராயன். அப்ப சேர்வராயன். காஞ்சு போயிருமா? அப்ப காஞ்ச மலை. காஞ்சு போயிட்டா நம்ம சுண்ணாம்பாயிருவோம். அப்ப சுண்ணாம்புனா தமிழ்ல சொன்னோம். இங்கிலீஷ்ல நல்ல சாக் ஆயிருவோம். அப்போ சேலம், சேர்வராயன், காஞ்சு போயிருவோம். காஞ்சு போனா சுண்ணாம்பாக்கிருவாய்ங்க. சாக் பவுடர் ஆகிருவோம். இப்ப கள்ளக்குறிச்சி. உங்களுக்கே தெரியுமா இப்ப ஃபேமஸா போன கள்ளக்குறிச்சி. என்னது? இந்த கள்ளச்சாராயம் சொல்லுவோமா? அப்ப இங்க ஒரு கல். அப்ப கள்ளக்குறிச்சி கல்வராயன். கள்ளக்குறிச்சி கல்வராயன். ஏன்னா கல்லு வந்து ஃபேமஸ் ஆச்சுல. கேஸ் போச்சுல. அப்ப கள்ளக்குறிச்சி கல்வராயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுப்புரம். கிஞ்சி. விழுப்புரம் வந்து கெஞ்சி. விழுப்புரம் மட்டும் என்னது? கெஞ்சி. நமக்கு தெரியும் பெரம்பலூர் பச்சை மலை. அது திருச்சியிலேருந்து இப்ப நம்ம திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் போற ரோட்ல இங்க ஒரு மலை இருக்கும். அந்த மலை பேர் வந்து பச்சை மலை சொல்லுவாங்க. அந்த பச்சை மலை ஏறப்போ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஹாட்டாவும் இருக்குமா, ஒரு பக்கம் கோல்டா இருக்கும் சொல்லுவாங்க. சரிங்களா? வேணா போய் பாருங்க. பெரம்பலூர் எங்க இருக்கு? பச்சை மலை. அப்ப இங்க ஸ்டார்டிங் லெட்டர் பி தான். இங்க ஸ்டார்டிங் லெட்டர் பி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரம்பலூர்னா திருச்சி டூ சென்னை. திருச்சி டூ பெரம்பலூரு. அந்த திருச்சி டூ பெரம்பலூர்ல ஒரு மலை இருக்கும். அந்த மலை பேர் தான் பச்சை மலை. அடுத்து பாருங்க. கன்னியாகுமரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மருதுவாழ் மலை. அப்ப கன்னியாகுமரி மருதுவாழ் மலை. அப்ப கன்னியா ஒரு பொண்ண, கன்னி குமாரிய. என்னது? கன்னி குமாரிய மருது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தான். கன்னி குமாரிய மருது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தான். அப்ப கன்னி குமாரினா கன்னியாகுமரி. மருது வாழ்வு அதாவது வாழ்க்கை சொன்ன வாழ்வு. வாழ்மலை. இப்ப மருது வாழ்மலை எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. திருநெல்வேலி. மகேந்திரன். அப்ப திரு யாருக்கு போடுவோம்? பையனுக்கு போடுவோம். திரு யாருக்கு போடுவீங்க? பையனுக்கு போடுவீங்களா? அப்ப மகேந்திரன். அப்ப திருன்னா யாரு? மகேந்திரன் போடுவோம். திருமதினா பெண்கள் போடுவோம்ல. அப்ப திருனா மகேந்திரன். மகேந்திரன். நீலகிரிக்கு நீலகிரி ஹில்ஸ் தான். அப்படியே ஹில்ஸ் தான். பிரச்சனை இல்ல. அப்போ ரிவைஸ் விட்டுறோமா? கோயம்புத்தூர் என்ன கதை சொன்னேன்? முருகன் கோயில் இருக்கு. மருதமலை. வெள்ளிக்கிழமை போனா யானை பார்க்கலாம். அப்ப மருதமலை, வெள்ளகிரி, ஆனைமலை. ஓகே முடிஞ்சுச்சு. பூரி தீர்ந்து போச்சுன்னா செட்டன்னு வத்தல் வாங்கி சாப்பிடு. அப்ப தருமபுரி தீர்ந்த மலை, செட்டன்னு வத்தல் மலை. ஓகேவா? திண்டுக்கல் உங்களுக்கு தெரியும். பழனி மலை இல்லைன்னா கொடைக்கானல். இன்னொன்னு இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. ஈரோடு டைலாக் தான். சென்னிமலை, சிவமலை. நடுல தீரச்சந்தமலை. அது அங்க. நம்ம சென்னிமலையும் சிவமலையும் படிச்சுக்கிட்டா இங்க போதும். திருப்பூர் வந்து ஏலகிரி. திருப்பூர்ல அதிகம் ஏல விடுவாங்க. தென்காசி நான் சொன்னேன் குற்றாலம், பொதிகை ஹில்ஸ். வெள்ள ஜவ்வுன்னு குத்திட்டா ரத்தம் வருது. வெள்ளனா வெள்ளூர், ஜவ்வது தான் ரத்தனமலை. நாமக்கல் நமக்கு தெரியும் கொல்லிமலை தான். சேலம் வந்து சேலங்குள்ள சேர்ந்துட்டீங்கன்னா சேலங்காரர சேர்வராயின் காஞ்சு போயிடுவ சாக் பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்ப சேலம் சேர்வராயின் கஞ்சமலை சாக் ஹில்ஸ். கள்ளக்குறிச்சி கல் விஷயம் ஃபேமஸா போச்சு. அப்ப கள்ளச்சாரம்னா கல்வராய் மலை. விழுப்புரம் வந்து கிஞ்சி ஹில்ஸ். பெரம்பலூர் வந்து பச்சைமலை. கன்னியாகுமரி கன்னி குமாரிய மருது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தான். அப்ப கன்னி குமாரி மருது வாழ். அப்ப கன்னியாகுமரினா மருது வாழ். ஓகேவா? திருநெல்வேலி. திருநெல்வேலி என்னது? திரு யாருக்கு போடுவோம்? மகேந்திரனுக்கு. நீலகிரிக்கு நீலகிரி ஹில்ஸ். அவ்வளவு. இப்ப நம்ம ஹில்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ வந்து ஜிஐ டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஜியோகிராஃபி சைடு கொஞ்சம் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பாலிட்டியா இருக்கட்டும். ஒவ்வொரு சாப்டர் வைஸா போடுவோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், எஸ்ஏயா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது பயன்படும். மறக்காம பாருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ.